நான் டியூட்டிக்கு போகிறதுனால காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு எல்லாமே செஞ்சுடுவேன். இன்றைக்கி ஒயிட் தோசை. இதில் நம்ம கோதுமை தோசை, ராகி தோசை, அடை தோசை அல்லது ஒயிட் தோசை எது பண்ணுறப்பவும் சம்டைம்ஸ் ஏதோ ஒரு ரீசனால் கல்லில் ஒட்டிட்டு வராது. அப்போ நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது எக்கு தான். நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்கை பிரேக் பண்ணி மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஆல்ரெடி இதில் இருக்கிற உளுந்தும் ரிச் ப்ரோட்டீன், இந்த எக்கும் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் கொடுக்கும். இதோட இன்றைக்கி நம்ம இந்த கீரையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ அருமையான ஒரு விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன் எல்லாமே கிடைச்ச ஒரு ஃபுட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். இதுக்கு பச்சை மாங்காய் சம்மந்தி பண்ணுறோம். இல்லை பச்சை வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, தேங்காய் இது மட்டுமே போட்டு நல்லா அரைச்சிட்டோம்னா நல்ல ஒரு காம்பினேஷன் கிடச்சிரும். மதியத்துக்கு நம்மளுக்கு சுண்டைக்காயும் கோவக்காயும் போட்டு ஒரு புளிக்குழம்பு, இதுக்கு கத்திரிக்காய் வதக்கல், இதோட தக்காளி ரசம். இதுதான் இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்குரிய சைட் டிஷ். நம்ம எல்லாத்தையும் இந்த உலகத்தில் நல்லபடியாக இயங்க வைத்து கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு இன்றைக்கு நாள் ஆரம்பிச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு இன்னைக்கு கிளம்ப வேண்டியது தான்.